ஹாய்டா. இன்றைக்கி நம்ம டெக்கு கூட ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். ஏன் நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னா, அது கொஞ்சம் பர்சனல் ஒர்க்டா. ஸோ கிளாஸஸ் வேறு இருக்கா. ஸோ நான் அதுக்கும் போயிட்டு அது கிடைக்கிற டைத்தில் தான் நான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் உயிரின் உயிரை 2 ஷாட் போட சொல்லி கேட்குறீங்க. நானும் போட தான் ட்ரை பண்ணேன். ஆனால் ரெக்கார்ட் பண்ண முன்னே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுச்சு. சரி, அதை கொஞ்சம் இப்போதைக்கு ஓரம் கட்டி வச்சுட்டு இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது நான் பிஜிஎம் போட்டுட்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எந்த இன்ட்ரோ அப்படியே உள்ளே போயிடலாம். இப்போ காலையில் தான் ஜங்குக் நல்லா பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. வெளியிருந்து சவுண்டு தான் வந்துட்டுருக்கு. 2 பேர் எந்திரிக்க போய் கிளம்புறீங்களா இல்லையா? எல்லாம் வந்தேன்னா அடி வெளுத்துறேன் பார்த்துக்கோ அப்படின்னு வெளியே இருந்து சவுண்டு வந்துட்டுருக்கு. ஜங்குக்கு எந்திரிக்க மாதிரி இல்லை, பக்கத்தில் படுத்துருக்க பர்சன் எந்திரிக்க மாதிரி இல்லை. இப்போ வெளியேருந்து வந்த ஜின்னு தான் அப்படியே பக்கத்தில் ஜக்கில் தண்ணி இருக்கும் எடுத்து அப்படியே ஃபஸ்ட்டு முன்னாடி படுத்துருக்க பையன் மேலே அப்படியே ஊத்துறாரு. மம்மி ஊத்துற தண்ணிய கூப்பிட்டு பார்த்தா எந்திரிக்கல, வந்தான் ஊற்றுனேன். அவனை மட்டும் விட்டுருக்க, அவனை நீ எழுப்பு, எனக்கு லேட் ஆச்சு, நான் சாப்பாடு ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டே போகிறாரு. இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் என்னை பார்த்தா எப்படி தான் தெரியுமோ அப்படின்ட்டு பக்கத்தில் பார்த்துருக்க ஜங்குக்கெல்லாம் பார்க்குறாரு. வர எல்லாம் போகிற ஃபுல்லாக மூஞ்சி முள்ளாக இழுத்து மூடிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நான் மட்டும் நுழையணுமா, நீ நட அப்படின்னு அந்த ஜக்கில் இருக்க மிச்ச தண்ணி எடுத்து அப்படியே ஜங்குக்கு மேலே கொட்ட அவர் அப்படியே எழுந்துச்சு நனைஞ்சே உட்காந்துருக்காரு. ஏண்டா மேலே ஊற்றுன, கொஞ்சம் என்னைய பார்த்துட்டு பேசுங்க சார். என்ன நீ நினைஞ்சிருக்க, மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள எப்படி மழை பெய்யும்? அட்டா மக்கு மக்கு, மணியை பற்றியா, மணி 8:30 ஸ்கூலுக்கு போனோம். ஐயோ நான் அசைன்மெண்ட் வேறு சப்மிட் பண்ணோம் அப்படின்ட்டு ஜங்குக்கு புலம்பிக்கிட்டே அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே தான் இருக்காரே தவிர குளிக்க போக மாட்டுறாரு. எரும மாடு, என்னடா குளிக்க போய் தோறடா, சுற்றிக்கிட்டே இருக்க, மணி பேப்படுறா, 5 நிமிஷம் ஆச்சுடா, ஒழுங்கு நீ போறியல நான் போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்திருக்கேன். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டவலை தூக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாரு. இப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டு அப்படியே வெளியே வர அங்கே ஜென்னு டைனிங் டேபிளில் சாப்பிட்ற இடத்துல அங்கே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. வேமா வந்து சாப்பிடுங்க, லேட் ஆச்சு, ஐயோ புதியமாக வேறு வந்துடுவாங்க, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கத்திக்கிட்டு இருக்க. சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் லப்பக்கு நல்லி உள்ளே போட்டுட்டு இருக்காங்க. கையில் லஞ்சு பக்கையை கொடுத்து அப்படியே வெளியே அனுப்பி விடுறாங்க. இப்போ ஜங்குக்கும் இன்னும் தான் சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் சைக்கிள் டயர் பஞ்சர் வேறு ஆயிடுது. ஐயோ இது வேறையா அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கு என்னவோ அதை தள்ளி உருட்டிக்கிட்டே அப்படியே ஸ்கூலுக்கு வந்து எப்படியோ சேர்ந்துற டைம் ஆயிடுச்சு. பெல் அடிச்சிட்டாங்க. இப்போ சைக்கிள் அப்படியே நிப்பாட்டிட்டு தடப்பட அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ அந்த ஸ்கூல் காரிடாரில் போகிற வழியில் ஜங்குக்கு என்னவோ தான் ஓடிட்டு இருக்காங்களே. ஜங்குக்கு அப்படியே பார்க்காம ஓட ஒரு பர்சன் மேலே இடித்து அப்படியே ஒரு ரொட்டேட் ஆகி அப்படியே வந்து நிற்கிறாரு. அந்த பர்சனும் ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி அப்படியே நிப்பாட்டி வைக்கிறாங்க. இப்போ அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்க்க இப்போ அப்படியே 2 பேரும் ஐஸ் அப்படியே மீட் பண்ணி நிற்க சுற்றி நடக்கிற எதுவுமே தெரில, அப்படியே நின்ன மாதிரி இருக்குது. இப்போ பின்னாடி வந்து ஜங்குக்கு தான் என்னவோ பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. அடே வாடா, என்னடா இங்கே நின்று பார்த்துட்டு இருக்க, வாடா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போக ஜங்குக்கும் டயாங்க அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. டயாங்க அந்த ஒரு செகண்ட் தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் அப்படியே கேஷுவலாக அவர் போயிடுறாரு. ஸோ அந்த பிஜிஎம் போட்டதே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே தான், பட் ஆனால் ஃபுல்லாக நான் அதுலேருந்து எடுக்கலை. நான் அதுலேருந்து எனக்கு ஃபேவரட்டான சீன் எடுத்துகிட்டு நான் அப்புறம் என்னோடய இமேஜினேஷன் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அப்படியே ஜங்குக்கும் என்னவோ அப்படியே கிளாஸ்குள்ளே போய் ஃபஸ்ட் பெஞ்சில் தான் உட்காடுறாங்க. என்னவோக்கு ஃபஸ்ட் பெஞ்சில் உட்கார்றது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. தலையில தேன உட்காந்துருக்கான்.
நம்ம ஜங்குக்கு அப்படி இல்லை, நல்லா படிக்கிற பையன்ல, ஸ்கூல் ஃபஸ்ட்டில், அதனால மொதல் பேஜில் உட்காந்துருக்காரு. இப்போ அப்படியே கிளாஸ்க்குள்ளே டீச்சரும் வர்றாங்க. வந்தோடனே எல்லாம் கப்பு சிப்புன்னு எந்திரிச்சு நிற்கிதுங்க. இப்போ வரைக்கும் வந்துட்டு இருந்த சவுண்டு கூட வரல. பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்குது. குண்டூசி போட்டால் கூட சவுண்டு கேட்கும் போல் அப்படி இருக்குது இந்த கிளாஸு. எல்லோரும் அப்படியே எழுந்துச்சி நிற்க. ஸோ அந்த சாரும் அப்படியே உள்ளே வர்றாரு. வந்து அப்படின்னு ஒரு சவுண்டு தான். எல்லாம் இப்போ அப்படியே உட்காடுறாங்க. நான் நேற்று கொடுத்த அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டிங்களா அப்படின்னோடனே எல்லோரும் கோரஸாக முடிச்சிட்டோம் சார் அப்படின்னு கத்த. வந்து ஒருத்தரை வந்து வைங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து வரிசையாக வச்சுட்டு போகிறாங்க. இப்போ அந்த சார் ஜங்குக்குன்னு கூப்பிட்றாரு. ஜங்குக்கு வந்து நிற்க, அங்கே வா, இந்த பேஜில் இருக்க சம் எடுத்து கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஜங்குக்கும் போய் அப்படியே போர்டில் கிளியர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ கிளாஸ்க்குள்ளே பிரின்ஸிபல் கூடயே ஒரு பையனும் வர்றான். மிஸ்டர் ஜியோ, சொல்லுங்கள் சார். இந்த பையன் நியூ ஜானி. ஓகே, இந்த காசெல்லாம் படிக்க போகிறான். அப்போ இவன் நம்ம ட்ரஸ்டியோட கிராண்ட்சன். கிராண்ட்சன்னா? ஆமாம், மிஸ்டர் கிம்மோட கிராண்ட்சன் தான் அவன். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்ப. ஆனால் மிஸ்டர் ஜியானுக்கு எதுவும் சுத்தமாக பிடிக்கல. அவருக்கு இந்த பணக்காரவங்க அப்படின்னு அவங்க பார்த்தாலே பிடிக்காது. அதுவும் அவங்க ரொம்ப திமிராக இருப்பாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். அதனால் ஸோ அவருக்கு டயாங்க பார்த்த ஃபஸ்ட் சைக்கிளே பிடிக்கவே இல்லை. இப்போ டயங்க அப்படியே வாசலில் நின்றுட்டுருக்கா. மிஸ்டர் ஜேனும் டயங்கே பார்த்துட்ருக்காரு. டயாங்க இப்போ அப்படியே நான் வெட்டா நின்றுட்டுருக்க. இல்லைப்போ அப்படின்னு சொல்லி அவரும் உள்ள அனுப்பிவிட, அவனும் போய் யார் பக்கத்தில் உட்காரலாம் அப்படின்னு தேடிட்டுருக்க. ஜிமின் தான் அங்கே உட்காந்துருக்காரு, சிங்கிளாக உட்காந்துருக்காரு. இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு ஜிமின் பக்கத்தில் உட்கார வச்சுக்க. அவரும் போய் உட்காந்துக்கிறாரு. ஜங்குக்கு இப்போ வரையும் டயாங்க திரும்பி பார்க்கவே இல்லை. அவர் போட்டில் மூழ்கிட்டார். சின்சியராக போட்டுட்ருக்காரு. போட்டு முடிச்சுட்டு, சார் கிளியர் பண்ணிட்டேன், ஓகே போய் உட்கார் அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக்கும் போய் அவர் பிளேஸில் உட்காந்துறாரு. தலையை குளிஞ்சிட்டே போய் அப்படியே உட்காந்துறாரு. இப்போ அந்த அந்த ஹவரும் அப்படியே முடிய அந்த சார் அப்படியே வெளியே போனோன்னு தான் எல்லாத்துக்கும் அப்படியே மூச்சே வருது. அப்பா சரி, தாளண்டா அப்படி இருக்கான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கா. ஜங்கு கம்மியதே உட்காந்துருக்காரு. டே ஜங்குக்கு, என்னடா லஞ்சு எடுத்துகிட்டு வரலடா? என்னது லஞ்சு சாப்பாடு எடுத்துகிட்டு வரல மத்தியானத்துக்கு? அப்போ பட்னி தான். 2 பேரும் மண்டையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்க. அப்படியே அடுத்த ஒரு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த மேம் உள்ளே வர்றாங்க. அவங்க வந்தோடனே டயாங்க தான் பார்க்குறாங்க. யாருப்பா நீ புதுசாக இருக்க? அது மேம், அது நான் நியூ ஜாயினி. ஓ ஓகே, உனக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற நோட்ஸ் ஏதாவது வேணும்னா ஜங்குக்கு இங்கே இருக்கான், ஜங்குக்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு ஒன்று டயாங்க தலையாட்டிட்டு உட்காந்துறாரு. ஜங்குக்கு இப்போயும் திரும்பி பார்க்கவே இல்லையே. அவர் கிளாஸ்னால் நம்ம கிளாஸில் கண்டுமாக இருப்போம் அப்படின்னு உட்காந்துருக்க. டயாம் பார்க்குறாரு ஒரு செகண்டு. ஓ இவன் தான் நான் பார்த்துட்டு அப்படியே அவரே நார்மலாக உட்காந்துக்கிறாரு. இப்படியே லன்ச் பிரேக்கும் வர என்னவும் ஜங்குக்கும் இப்படியே ஆணி அரைஞ்ச மாதிரி அங்கேயே உட்காந்துருக்க. ஜிமின் தான் வர்றாரு இந்த பக்கம். என்ன 2 பேர் சாப்பிட போகலையா அப்படின்னு கேட்க. சாப்பிட்லன்னா வந்து ஊட்டி விட போறியா அப்படின்னு என்னவோ சிரிச்சிட்டே கேட்க. எனக்கு நோ ப்ராப்ளம், ஆனால் நான் கை கழுவல பரவாயில்லையா அப்படின்னு ஜிமின் கேட்க. சீ போ அப்படின்னு சொல்லி என்னவோ ஜிம்மி நான் பற்றி விட ஜங்குக்கு ஏன்டா விட்டு அமிழ்த்துட்ருக்க. அப்புறம் என்னடா சும்மா உட்காந்துருக்காம வந்து சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கான் அடிக்கடி அப்படின்னு என்னவோ கத்திக்கிட்டு இருக்க. இப்போ அப்படியே கிளாஸ்க்குள்ளே ஜங்குக்கோட அண்ணன் தான் வர்றாரு. வாசலே நின்றுட்டு ஜங்குக் அப்படின்னு கூப்பிட ஜங்குக்கும் நம்ம வந்து பார்க்குறாரு. ஏவா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஜங்குக்கும் வெளியே போகிறாரு. என்னண்ணா லஞ்ச் விட்டுட்டியா வீட்டில்? ஆமாம். சரி இந்தா உனக்கும் அவனுக்கும் லஞ்ச் இருக்குது, இது ஜின்னம்மா தான் கொடுத்து அனுப்புனாங்க. சரி, என்னாச்சு ஏன் டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லையே. சரி ஓகே, எதே யோசிக்காத படி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜங்குக்கு தலையை தடவி கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. அப்படியே ஜங்குக்கும் சிரிச்சுட்டே அப்படியே உள்ளே வர. என்னடா லஞ்ச் வந்துடுச்சா? வந்துடுச்சு. அப்போ அன்றைக்கி நான் கூட பட்னியாக இருக்கணுமா நினச்சிட்டேன். சின்னி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு திட்டிகிட்டே லஞ்ச் பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணிங்க. அவனும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே 2 பேரும் உட்காந்துருக்க. கேண்டீன் போன டயாங்கும் ஜிமினும் அப்படியே வர்றாங்க. ஜங்குக்கு இப்போ தான் டயாங்கையே அப்படியே பார்க்குறாரு.
அவர் அப்படியே இந்த ஹேரெல்லாம் அப்படியே ஃபிளிப் பண்ணிவிட்டு காலை ஸ்கூலில் நல்லா கத்தா அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஜாக்கு கான்னு கணத்தில் கை வச்சுட்டு டயாங்கான்னு பார்த்துட்டு இருக்க. டயாங்க அப்படியே ஒரு ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காலையில் ஃபஸ்ட் பீரியடு மிஸ்டர் ஜெயனோட பீரியடு தான். ஸோ அங்கே அன்றைக்கி முந்தின நாள் சம் கொடுத்துட்டு போயிருப்பார். ஸோ அதை எல்லோரும் ஹோம்ஒர்க்காக அது வந்து சப்மிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டயாங்கும் போய் சப்மிட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஜியோனும் டயாங் அப்படின்னு கூப்பிட டயாங்கும் எழுந்துச்சி வர்றாரு. சார் இது என்ன சம்மு? இது சார் இது எனக்கு இது புரியல தப்பாக போடுவியா? கையை காட்ட அப்படின்னு சொல்லி கையை காட்ட அவரும் ஒரு மூங்கில் பெரம்பு இருக்குல்ல, ஸோ அதை வச்சு இப்போ இப்படியே டயாங்கோட கையிலே ஒரு அடி அடிக்க இவருக்கு அப்படியே கை அப்படியே செவந்து போயிடுது. ஜங்குக்கு அப்படியே டயாங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காரு சேட் ஃபேஸ் வச்சுக்கிட்டு. அப்படியே டயாங்க ஆனால் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் காட்டலை. அவர் ஸ்டிஃபாக தான் நின்றுட்டுருக்காரு. அப்படியே போய் அவரும் பிளேஸில் உட்காந்துக்க. இப்போ அப்படியே அந்த சார் பீரியட் முடிஞ்சோடனே ஸோ இன்டர்வெல் எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. கிளாஸில் இப்போ யாரும் இல்லை. டயாங்க ஜிமின்னு ஜங்குக்கு என்னமோ அவங்க தான் இருக்காங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கு வேகமாக எழுந்திரிச்சு அப்படியே டயாங் பக்கத்தில் வந்து டயாங் கையை பிடிச்சி பார்க்க, சாரி ரொம்ப வலிக்குதா? இல்லை கையை விட அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கையை உருவிக்க, இரு நான் ஆயின்மெண்ட் வச்சுருக்கேன் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேக்லேருந்து ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே டயாங்க் அப்படியே மெதுவாக அப்படியே தடவை விடுறாரு. சாரி. நீ எதுக்கு சாரி கேட்குற? அடித்தது ஐயா துறையோட அப்பா தானே, நான் தான் சாரி கேட்குறாரு அப்படின்னு ஜிமின்னு சொல்ல, அது உங்கள் அப்பாவா? ஆமாம். சாரி. சரி பரவாயில்ல இருக்கட்டும். நீ எதுக்கு சாரி கேட்குற? இல்லை கையில் அடிபட்டிருக்கு, அதான். டேங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் அவரை யாருமே கேர் பண்ணதில்லை இது வரைக்கும். அவருக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அது என்னன்னு சரியாக தெரியல. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. ஜங்குக் தான் குட்டி போட்ட போன மாதிரி அந்த ரூமையே சுற்றி வந்துட்டுருக்காரு. டேய் என்னடா வந்து படேண்டா, நீ தூங்க, எனக்கு தூக்கம் இல்லை. பூனை எதுக்கு இப்போ இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு? பூனையா? எங்கே? எனக்கு தெரியல. ஆஹா சரி பிரதர், உன் கூட நீ பிறந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். எனக்கு அதுலேயே பூ சுத்தாதுன்னு ஃபோன் தானே தேடிட்டுருக்க. அது எப்படி உனக்கு தெரியும்? தெரியும். நானும் கிளாஸில் நடக்காதான் பார்த்துட்டு தான் இருந்தேன். கண்டினியூ. நான் ரூம் லைட் ஆஃப் பண்ணிடுறேன்ப்பா. அப்புறம் யாராவது என்னென்ன முடிச்சிருக்காங்க பார்ப்பாங்க. ஸோ இப்போ எங்கள் ரூம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். வீட்டில் எல்லோரும் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிடுறாங்க அவங்கவுங்க ரூமுக்கு. ஜங்கு குட்டி போட்ட போன மாதிரி இப்போ அப்படியே ஹாலுக்கு வர்றாரு. வந்து யாராவது இருக்காங்கன்னு சுற்றி பார்க்குறாரு. யாரும் இல்லை. அப்படியே அந்த டெலிஃபோனை தூக்கிட்டு அவர் ரூமுக்கு ஓடிடுறாரு. இப்போ அப்படியே அவர் பேக்லேருந்து ஒரு நோட் எடுத்து அந்த நம்பருக்கு அப்படியே டயல் பண்ணுறாரு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு 90s இருக்கிற லவ் ஸ்டோரி. அப்போல்லாம் அந்த மொபைல் ஃபோன் அதெல்லாம் இல்லை, டெலிஃபோன் தான் இருக்கும். அப்படியே ஜங்குக்கும் டயல் பண்ணுறாரு. அந்த பக்கம் இருந்து ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ யார்? ஜங்குக்கு வாய்ஸ் கேட்க யாரோ டெரர் வாய்ஸ் மாதிரி இருக்குது. டக்குன்னு கட் பண்ணி விட்டுறாரு. அப்படியே கொஞ்சம் 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் போடுறாரு. மறுபடியும் எடுக்கிறாங்க. ஹலோ யார் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்க, ஹலோ டே ஆமாம் நான் தான், நீங்கள்? நான் ஜாங்குக் பேசுகிறேன் அப்படின்னு மெதுவாக பேசுகிறாரு. என் நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிச்சு? நீ எதுக்கு எப்படி ஹஸ்கியில் பேசிகிட்டு இருக்க? அது வீட்டில் யாராவது இனிச்சிருவாங்கல்ல, அதான். சரி எதுக்கு ஃபோன் பண்ண? இல்லை கையில் அடிபட்டுருந்துச்சு, அதான். எப்படி இருக்கு? வலிக்குதா? வலிக்கலாம் இல்லை, பரவாயில்ல. இப்போ சரி நான் நாளைக்கு உனக்கு மருதாணி எனக்கு கொண்டு வரேன். எதுக்கு? இல்லை அது கையில் அடிபட்டுருச்சுல, அதான்
அது ஆயில்மெண்ட் வச்சுலாம் போகாது. அதான் நான் மருதாணி எண்ணெய் போட்டு விடுறேன். அது சீக்கிரம் ஆறிடும். இல்லை அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல நான் கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு, சரி நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஃபோனை வச்சிடுறாரு. டேவும் அந்த ஃபோனே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அப்படியே லைட்டாக ஸ்மைல் வருது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆக ஜங்குக் தான் ஸ்கூல் கிரவுண்டில் ஓரமாக ஒரு மரத்தட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. டயாங் இப்போ அப்படியே அந்த சைடு அப்படியே ஜிம்மினோட வர ஜங்குக்கும் இங்கேருந்து அப்படியே மெதுவாக கூப்பிட்றாரு. டயா டயா அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க திரும்பி பார்க்க ஜங்குக் தான் அங்கேருந்து மரத்துக்கடியிலேருந்து ஒளிஞ்சு கூப்பிட்டுட்டு இருக்காரு. எதுக்கு எப்படி கூப்பிட்டுட்ருக்கான்? ஜிம்மி நீ போ நான் வரேன். சரிப்பா தம்பி, ஆனால் பார்த்துரு உன் மாமா இருக்கிறனாலையும் உன் மச்சாக்காரனையும் மட்டும் மாட்டிடாத, நீ செத்த. என்னடா சொல்கிறா? ஒன்றும் புரியல. இப்போ புரியாது, பின்னாடி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு போக டயாங்கோ அப்படியே ஜங்குக் பக்கத்தில் போகிறாரு. என்ன இதுக்கு ஒழிஞ்சு கூப்பிட்றேன் கேவா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹஸ்கிலே கூப்பிட்டுட்ருக்க. டே நீ எதுக்குடா மறுபடியும் ஹஸ்கிலே பேசிகிட்டு இருக்க? நம்ம ஸ்கூலில் தானேடா இருக்கும், சுத்தமாக பேசுகிற அப்படின்னு நான் ஜங்குக்கும் அது இந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேங் கையில் அப்படியே அதை வைக்க, இது எப்படி போடணும் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே அந்த டப்பாலையும் அந்த மயில் இறகு இருக்குல்ல, ஸோ அதை வச்சு இப்போ அப்படியே டயாங் கையில் இப்போ அப்படியே பட்டும் படாமல் அப்படியே அதை போட்டு விடுறாரு. டயாங் அப்படியே ஜங்குக் கண்ணே பார்த்துட்ருக்க. டயாங் போட்டுட்டேன். அவன் சத்தமே கேட்கல. டயாங் டே அப்படி சொல்லிட்டு டேவை போட்டு உழுக்க, போட்டுட்டேன் சரி இந்த அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கிட்ட அதை அப்படியே கொடுத்துட்டு அவரும் அப்படி கிளாஸ்க்கு போயிடுறாரு. போகிற ஜாங்குக்கே டே பார்த்துட்ருக்காரு பின்னாடி நின்று. இப்போ அப்படியே கிளாஸ்க்கு போக கிளாஸ்குள்ளே தான் ரோசி மேம் வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன், எல்லோரும் கவனிங்களேடா. டே எல்லோரும் கவனிங்க, மேடம் தான் நிற்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஜிம்மி நினச்சி நின்று கத்த. ஜிம்மி ஓகே மேடம் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு உட்காந்துக்க. ஸோ இந்த மேம் கிளாஸில் வந்து எல்லோரும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஜாலி டைப் பண்ணுறாங்க, எல்லோரும் ஜாலியாக பேசுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கள் மேடம், நீங்கள் சொல்கிறதுனால தானே மேடம் காமன் இருக்கோம், சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மறுபடியும் கத்த. பார்க் ஜிமின் ஓகேங்கோ உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு வாய மூடிட்டு உட்காந்துக்க. நம்ம ஸ்கூலில் இருந்து டூர் கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இது கம்பல்சரி எல்லோரும் வந்தாங்கன்னு, ஸோ யாரும் வரலன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ எல்லோரும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பேக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிப் வந்து 3 days இருக்கும். ஓகே மேடம் எப்படி எல்லோரும் கோரஸ் போட. அப்போ டே தான் எழுந்திரிச்சு, மேம் நான் வரல. ஏன்ப்பா? இல்லை மேம் நான் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை மூடிட்டு நிற்க. இப்போ ஜங்குக் தான் டே பேசுறது கேட்டு அப்படியே திரும்பி பார்ப்பாரு வரலையான்ற மாதிரி. டேவும் ஒரு செகண்ட் அவரோட ஐஸை பார்த்துருப்பாரு. மேம் நான் வரேன் அப்படின்னு சொல்ல. ஏன்ப்பா எல்லோரும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தா? அதெல்லாம் சொல்ல வேண்டிய ஆள் சொல்லியாச்சு மேடம், அதனால் அவன் வருவான். என்னது சொல்ல வேண்டிய ஆள் சொல்லியாச்சா? இல்லை மேம் அது ஜிமின் சொன்னா அதான் நான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் ஜிமின் காலை பிடிச்சிருந்தேன். அங்கன்னு ஒரு மிதிக்க, அம்மா வாயை மூட்டு வாயை கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டே உட்கார. என்கிட்ட உண்மையாக தானடா சொன்னேன், வாயை மூடிட்டு இல்லைன்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ள என்கிட்ட மிதி வாங்கிட்டு போயிடுவேன். சரி இப்போ ஜங்குக்கும் வீட்டில் போய் ட்ரெஸ்லாம் அப்படியே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காரு நாளைக்கு போகிறதுக்கு. எல்லாம் அப்படியே ரெடி பண்ணி வைக்க ஜின்னு தான் ஒன்றா கொண்டு வந்து என்வோக்கும் ஜங்குக்கும் ஒன்றா உள்ளே போட்டுட்ருக்காரு லக்கேஜ்குள்ளே. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக ஹாலில் தான் என்வோவும் ஜங்குக்கும் நின்றுட்டுருக்காங்க லக்கேஜ் வச்சுட்டு. பக்கத்துலேயே ஜின்னு ஆரம்பெல்லாம் நின்றுட்டுருக்காங்க.
இப்போ ஜின்னும் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு ஜங்குக்கும் என்வோக்கும் நெத்தியில் பட்டையை போட்டு விட்றாரு. மம்மி என்ன மம்மி இதை பட்டை போட்டு விட்டுட்ருக்க? டி வெளியே போய்ங்க, சாமி கும்பிட்டு நல்லா போங்க, நம்ம குழந்தைங்க அப்போ தான் உங்கள் கூடயே இருக்கும். நாம்ஜன் பக்கத்துலேருந்து இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. டே ஏன்டா விட்டேன் அவங்கள, ஏங்க சும்மா இருக்க, அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் வெளியே போகிறாங்க, ஏதாவது காற்று கருப்பு ஏதாவது பட்டுருச்சுன்னா அப்புறம் என் பிள்ளைங்க பாவம். அதுவும் ஜங்குக்கெலாம் குழுக்கு முழுக்க அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு எலுமிச்சை வச்சுருக்காரு. அதை அப்படியே சுற்றி என்னமோ பண்ணிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் புல்லான ஒருத்தன் இருக்கேன், என்னைய பார்க்கல, நடக்கட்டும் அப்படின்ட்டு என்னவோ ஒரு ஓரமாக ஏதோ பரிதவிக்கிற நிலையில் நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே நாம்ஜரும் வந்து சரிப்பா இந்தாங்க 2 பேருக்கும் எல்லாம் காசு இருக்குது, ஸோ பார்த்து பத்திரமா இருங்க. ஜங்குக் இந்தா நீ ஏன் இதை எல்லாத்தையும் வச்சிரு, அவன்கிட்ட கொடுத்தா அவன் உதறித்தனமாக நிறைய செலவு பண்ணுவான், நீ ஏன் அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட கொடுக்க என்னவோ பார்த்துட்ருக்காரு. ஏன்டா நான் பிள்ளைய அவன் பிள்ளைன்ற மாதிரி. ஸோ இப்போ ஜங்குக்கும் நாம்ஜன் வந்து கட்டி பிடிச்சிட்டு சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜன்ட்டையும் ஜின்னுக்கிட்டையும் ஒரு டாட்டாவை போட்டு கிளம்ப. இது வந்து நாம்ஜனும் ஜின்னும் வந்து ஜங்குக்கு வந்து சித்தப்பா, ஓகேவா, 2 பேரும் சித்தப்பா தான். ஆனால் அவர் வந்து சித்தப்பாலாம் கூப்பிடுவார், அப்பா அம்மா அப்படி தான் கூப்பிடுவார் 2 பேர்த்தையும். ஸோ இப்போ அப்படியே கிளம்ப. இப்போ அப்படியே ஜங்குக்கும் என்னவோ வரத தூரத்துலேருந்தே ஜிமின் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அவங்க அப்படியே கிட்ட வரும்போது அப்படியே சிரிப்பு ஜிமினுக்கு தாங்க முடியல. என்னடா கோயில் விடுந்தீங்களா, பட்டை எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஜிமின் விழுந்து சிரிக்க ஜங்குக் பாமன்னுட்டு இருக்காரு. என்னவா ஜிமினை முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. இதுக்குள்ளே பார்த்து ஒயிரு இல்லைன்னா என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு என்னவோ சொல்ல. ஐயோ அப்போ பயமாக இருக்குது அப்படியே பயந்துட்டான். பாண்டா டேய் காலையிலே வீட்டில் பூசை போட்டு தானே அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சிரிச்சிட்டு இருக்க. பின்னாடி வந்து இப்போ தான் வர்றாரு. என்ன சார் சொன்னீங்க? இதான் பஞ்சான் பாரு இவங்கள பட்டையை போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சிரிச்சிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அப்படி தானே வந்த அப்படின்னு சொல்லி சொல்ல என்னோ இப்போ சிரிக்கிறாரு. இப்போ நீ அப்படி தானே வந்திருக்க, ஒன்று என்னையே சொல்கிற மச்சான், கம்பெனி சீக்கிரட்டாக வெளியே சொல்லக்கூடாது, நீ என் ஃப்ரெண்டா அவன் ஃப்ரெண்டா? அவன் ஃப்ரெண்டு தான், அதான் பண்ணி பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இவன் கூட சேர்ந்ததுக்கு சும்மா இருக்கான்ற மாதிரி இருக்குது ஜிம்மினுக்கு. இப்போ அப்படியே எல்லாரும் பஸ்ஸில் ஏறி உட்கார முன்னாடி சீட்டில் வந்து டேவும் ஜிம்மினும் உட்காந்துருக்காங்க. அவங்க அப்படியே பின்னாடி சீட்டில் ஜங்குக்கு என்னவோ உட்காந்துருக்காங்க. அப்படியே இந்த பஸ் ரைடு நல்லா நிம்மதியாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஒரு இடத்துல இந்த டீ பிரேக்லாம் விடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பஸ்ஸை ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து சுற்றி காடு, அந்த ஹைவே அது வந்து ஒரு ஹைவேஸ், ஆனால் சுற்றி காடு. அங்கே ஒரே ஒரு டீ கடை மட்டும் இருக்குது. ஸோ அங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. போய் டீ குடிக்கலாம் குடிச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் நேரம் அங்கேயே இருக்கணும்னா இருங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க எல்லோரும். ஸோ இப்போ ஒரு பக்கம் அப்படியே காட்டுக்குள்ளே போக ஜங்குக்கு அதை பார்த்துட்டாரு. என்னமோ நீ இங்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எஞ்சி போக இங்கடா போகிற, நீரே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஜங்குக்கும் போக திரும்பி வரும்போது மட்டும்தான் வராரு. ஜங்குக்கு காணோம். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்குறாரு, ஆனால் ஜங்குக்கு வரவே இல்லை. இப்போ அவர் ஜிமின் கிட்ட வர்றாரு. ஜிமின் என்னடா இது, ஜங்குக்கை காணோம். ஜங்குக்கை காணுமா? ஆமாம், அது டேங் பின்னாடி தான் போனா, காணோம். நீ என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறியா? சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் இப்போ கிட்ட வராரு. டேங்கு என்னடா, ஜங்குக் எங்கடா? ஜங்குக் எங்க ஏன்ட்ட கேட்குற? உன் பின்னாடி தான் வந்தானாமே. ஏன் பின்னாடிலாம் வரலையே, நான் தனியாக தானே போனேன். இல்லை உங்கள் பின்னாடி தான் வந்தான். இல்லையே என் பின்னாடி யாரும் வரலையே, நான் அவனை பார்க்கவும் இல்லை. ஐயோ தொலைஞ்சு போயிட்டானா, போச்சு எங்கள் அம்மா என்னை அடி வெளுத்துருவாங்க, அவனை பத்திரமா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, போச்சு நான் செத்தேன் அப்படின்னு என்னவோ இங்கே புலம்பிக்கிட்டு இருக்க. ஐயோ இவன் வேற, சும்மா இரு நானும் அவனை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு டேங்கு கிளம்ப
மச்சான் நீ இந்த சைடு போ, நான் அந்த சைடு போகிறேன் அப்படின்ட்டு டயாங் அவர் வந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறார். ரெண்டு வே பிரியும். ஸோ அவர் வந்ததுக்கு ஆப்போசிட் வேல இப்போ டயாங் போகிறாரு. இந்த பக்கம் ஜிமின் போகிறாரு. இப்போ டயாங் அப்படியே கொஞ்சம் தூரம் போக ஜங்குக்கு அங்கே காலை பிடிச்சிட்டு ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருக்காரு. கல்லெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிது. நீ ஜங்குக் இங்கே என்ன பண்ணுற? அது என் பின்னாடி வந்தியா? ஆமாம். உன்னை யார் வர சொன்னா? எதுக்கு திட்டுற? சரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜங்குக் கையை பிடிச்சி அப்படியே தூக்கி விட ஜங்குக்கு அப்படியே ஏஞ்சி நிற்கிறாரு. ஆனால் ஏஞ்சி நிற்க முடியல. என்னடா ஆச்சு? கால் சுளுக்கிடுச்சு. உனக்கு தேவையா? சும்மா இருக்க முடியாது கை கால் வச்சுட்டு ஆர்வக்கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே ஒரே தூக்க இல்லை நான் நடந்தே வர்றேன். எப்படி இந்த கால் வச்சுட்டு நீ நடந்து வருவேன், அதுக்குள்ளே பஸ் நம்ம 2 பேரும் விட்டுட்டு போயிடும், பரவாயில்லையா? ஜங்குக்கும் அமைதியாக இருக்காரு. அப்படியே இப்போ டேவே பார்த்துட்ருக்க. டே ஜங்குக்கெல்லாம் பார்க்கல. அப்படியே நேராக போய் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அவர் தூக்கிட்டு போக அது ஹில் ஸ்டேஷன் வரையா. ஸோ மலை மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்குது. அப்படியே வேறு ஊற்ற அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஜங்குக்கு அப்படியே ரசித்து டேவே பார்க்க இப்போ அப்படியே ஜங்குக்கை 2 கை போட்டு அப்படியே உழுக்குது. அப்படியே ஜங்குக்கு நீ எப்போ இங்கே வந்த? நான் இப்போ இங்கே வந்தேன். நீங்கள் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. நான் இப்போ இங்கே வந்தேன். அதுவா அது எங்கள் மாமா தூக்கிட்டு வந்து உன்னை விட்டார். மாமாவா? யார்? எங்கள் மாமா. நீ யாரை பார்த்து ரசிக்கிறியோ அவங்க தான் தூக்கிட்டு வந்து விட்டாங்க. அவங்கள தான் மாமான்னு சொல்கிறேன். உனக்கு ஹஸ்பண்ட்னா எனக்கு மாமா தானே? வாயை மூடுறா, யார்கிட்ட கேட்டுற போது. ஆஹா சரி. இப்போ அப்படியே பஸ்ஸும் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு. அது ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் அப்படியே ரெண்டு பேருக்கு ஒரு ரூமாக அப்படியே பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இன்னும் ஜங்குக்கு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜங்குக்கு பொறுமையாக தான் நடந்து வர, வேகமெல்லாம் வர நடந்து வர முடியல. பொறுமையாக நடந்து வந்து இப்போ அப்படியே இந்த கீழே தான் பசங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா சமைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றா சமைச்சு ஒன்றா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஜங்குக்கு தான் ஓரமாக உட்காந்து அப்படியே வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்க. ஒரு கண்ணன் அப்படியே தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இப்போ டே இதை பார்க்குறாரு. அவருக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ அவரும் அப்படியே ஜங்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அந்த வெங்காயத்தை அவரே வாங்கி வெட்டிகிட்டு இருக்காரு. டே கூட நானே வெட்டிக்கிறேன். இல்லை நீ ரெஸ்ட் அடி, நானே வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெட்டிகிட்டு இருக்க. ஜிமின் டே பக்கத்தில் உட்காந்துட்டு அதை அப்படியே சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரிக்கிறியா இரு அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ அந்த வெங்காயத்தை இங்கே கொடு. இந்தாங்க மாமா அப்படி சொல்லிட்டு கொடுக்க. என்னது மாமாவா அப்படின்னு ஜிமின் பார்க்க டேவும் சிரிச்சுக்கிட்டே இந்த வெங்காயத்தை வாங்கி இந்தா வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மிட்ட கொடுக்க. நீ வெட்டுற சரி, நான் எதுக்கடா வெட்டணும்? நான் வெட்டுறேன்டா, நான் நீ வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மிட்ட கொடுக்க. தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அழுத்துக்கிட்டே வெட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ டேவும் வெட்டும் போது அவருக்கு அப்படியே தும்மல் வருது. அவரும் அப்படியே ஹச்சுன்னு தும்பிட்டு இருக்க. டே என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, கோல்டு பிடிச்சிச்சு. ஓ உனக்கு சில்லி கிளைமேட் சேராதா? சரி அப்போ ரூம் போய் ரெஸ்ட் எடு, எதுக்கு இங்கே வந்தேன்? இல்லை முடிஞ்சிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே வெங்காயம் ஃபுல்லாக வெட்டி முடிச்சுட்டு தான் ரூமுக்கு போகிறாரு. ஸோ அவங்க நைட் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போக ஜங்குக்கு மனசே கேட்கல. ஸோ இப்போ நைட்டு எல்லோரும் தூங்கின பிறகு ஜங்குக்கு பார்க்குறாரு. இன்னும் நல்லா குப்பரை கடிக்க தூங்கிட்டு இருக்க. அப்படியே ஒரு பெட்ஷீட் எடுத்து அப்படியே மேலே போத்திட்டு அப்படியே ரூமை திறந்துட்டு வெளியே வர்றாரு. ஸோ இவங்க ரூம்லேருந்து 2 ரூம் தள்ளி தான் டே ரூம். இப்போ அப்படியே டே ரூம் கதை போய் அப்படியே தட்ட
ஜிமின் தான் ஏஞ்சி போய் ஓப்பன் பண்ணுறாரு. ஐயோயோ அப்படின்னு கத்த போக ஜங்குக் டக்குன்னு ஜிமின் வாயை மூடிடுறாரு. டேய் நான் தான்டா, நீ என்னடா பண்ணுறீங்க? நான் டேவை பார்க்க வந்தேன். ஏன்டா காதலுக்கு கண்ணும் தான் இல்லை, நேரம் காரமுமாடா இல்லை, இவங்க காதலை நம்மளை சாவடிச்சிருவாங்க போல அப்படின்னு ஜிமினும் புலம்பிட்டே போய் அவர் அப்படியே ஒரு செவ்வறு ஓரமாக போய் சுருண்டுறாரு. ஒரு சாப்போ நீ நாள் பண்ண அப்படின்ட்டு அவர் ஓரமாக செவ்வறு ஓரம் போய் சுருண்டுறாரு. அப்படியே ஜங்குக் டேவை அப்படியே கிட்ட வந்து தொட்டு பார்க்க அதுக்கு அப்படியே காய்ச்சல் நெருப்பாக கோச்சிட்ருக்கு. ஐயோ உள்ள சுடுது. இப்போ அப்படியே ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பாத்திரத்தில் நல்லா சில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் அந்த துணி நனைச்சி நெத்தியில் பத்து போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி போட்டு விடுறாரு. அப்படியே 2 ஹவர்ஸ்க்கு ஒரு இருந்துச்சு. அப்படியே அந்த துணியை மாற்றி இப்படியே போட்டுட்டு அப்படியே டே பக்கத்துலேயே அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ அப்படியே ஸ்க்ரீன் வழியாக டேவோட ஃபேஸில் இப்போ அப்படியே இந்த சன்லைட் பட அவர் அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அவரோட நெத்தியில் துணி இருக்குது. என்ன துணி அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுத்துகிட்டு பார்த்தா ஜங்குக் தான். எப்படின்னா டே பெட்டில் படுத்துருக்காருனா அந்த பெட்லேயே அவர் அப்படியே ஏறி உட்காந்து அவரோட மடியில் வந்து தலகாணி இருக்குது. அந்த தலகாணியில் அப்படியே கை வச்ச மாதிரி ஒரு கையை அவரோட கன்னத்தில் வச்சுட்டு இன்னொரு கையை அப்படியே டேயோட கையை பிடிச்சி அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே டே ஜங்குக்கே பார்த்துட்ருக்க. ஜங்குக் ஃபேஸ்லேயும் அப்படியே அந்த சன்லைட் படுது. ஸோ அவரும் அப்படியே கண்ணு முடிச்சு பார்க்க டே ஏஞ்சிட்டாரு. டே இப்போ உனக்கு ஓகேவா? ஓகே தான். எப்போ வந்த? நான் நைட்டே வந்துட்டேன்னு. நைட்டே வந்துட்டியா? ஜிமின் அங்கே இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு கையை கட்ட ஜிமின் ஒரு மூலையில் ஒரு ஓரமாக போய் அப்படியே சுருண்டு படுத்து கிடக்காரு. ஸோ இப்போ அப்படியே ஜங்குக்கும் டேயோட நெத்தியில் கை வச்சு பார்க்க காய்ச்சல் இப்போ அவருக்கு இல்லை. சரிட்டே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே எந்திரிக்க போக டே அப்படியே ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி மறுபடியும் அதே இடத்துல உட்கார வச்சிடுறாரு. என்னாச்சு? இப்போ அப்படியே டேவும் ஏஞ்சி உட்கார என்னாச்சு டே? ஒன்றும் இல்லை. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜங்குக்கு எந்திரிக்க போக மறுபடியும் டே அவர் அப்படியே அவரோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே அவரோட கிட்டத்தை இழுத்து வச்சுக்காரு. டே இங்கே பாரு, நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு என்னைக்கா இருந்தாலும் நீ தான் பொண்டாட்டி. ஆமாம், வேற எவனையாவது கட்டணும்னு நினச்ச அப்போ நான் போட்டு தள்ளிட்டு அதுக்கடுத்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். ஓகேவா? ஜங்குக்கு அப்படியே கண்ணு ரெண்டையும் அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்காரு. அது அவங்க அப்பன்னே தடுத்தாலும் நடக்கும். சரியா? இன்னுமே உனக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நெத்தியில் டே அப்படியே ஃபோர்கெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட ஜங்கு அப்படியே பேரஞ்ச மாதிரி இந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறாரு. இப்போ அப்படியே ஜங்கு போய்கிட்டு இருக்க என்னவோ எதிர்த்தாப்புல வராரு. இந்த வர்றான் பாரு, இப்படி எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் காலையிலேருந்து, எங்கே போயிட்டு ஊர் சுற்றிட்டு வர்றான்னு தெரியலையே. ஜங்குக்கே ஜங்குக்கே என்னடா பேரஞ்ச மாதிரி வர்ற? என்னடா அதுக்கு ஓன்ற? ஜங்குக்கு வந்து என்வோக்கு அண்ணன் தான், ஆனால் அண்ணன்லாம் கூப்பிட மாட்டான். கொஞ்சம் 2 பேர்த்துக்கும் ஒரு 6 months கிட்ட தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால் அண்ணன்லாம் கூப்பிட்றதில்ல, ஜங்குக்கு தான். சரி போய் கூலி அப்படி சொல்ல அப்படின்ட்டு மறுபடியும் ஜங்குக்கு பேசவே இல்லை. தான் அப்புறம் அப்படி ரூமுக்கே போக என்னாச்சு இந்த பையனுக்கு? நேற்று காற்று கருப்பு தான் அடிச்சிருக்குமோ? மம்மி சொன்ன மாதிரி நம்ம நைட்டு அப்படி உனக்கு அப்படியே விபூதி போட்டு விட்ருக்கணும், தப்பு பண்ணிட்டோம். ஸோ அப்படியே அங்கே அந்த டூர்லாம் முடிஞ்சு பஸ் அப்படி ரிட்டர்ன் வருது. ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா ஜங்கு பக்கத்தில் என்னவோ தானே உட்காந்துருப்பாரு. இப்போ ஜிமினும் திரும்பி என்னவோ பக்கத்தில் என்னவோ டேய் என்னடா இங்கே வா, இதுக்குடா இங்கே வாடா, வர முடியப்ப டே வரமாட்டான்டா அவன்.
சரி இரு நான் கூப்பிட்டு பார்க்குறேன்ட்டு இப்போ டேவும் திரும்பி இன்னும் இங்கே வந்து உட்காந்துக்கிறியா, நான் அங்கே வரேன். ஓகே மாமா இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல, கத்தாத அப்படின்ட்டு சொல்ல, சரி சரி இங்கே வாங்க அப்படின்னு ஹஸ்கியில் இவரும் பேச, அண்ணன் தம்பி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போலன்ட்டு டேவும் இந்த பக்கம் மாறி உட்காந்துக்கிறாரு. ஜாங்குக்கு அப்படியே ஜன்னல் பக்கம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவரோட கையை பெரிய கை ஒன்று பிடிக்குது. என்னோட கை இவ்வளோ பெருசாக இருக்காது, குட்டியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே திரும்பி பக்கத்தில் டே உட்காந்துருக்காரு. நீ நீ எப்போ இப்போ தான் வந்த? ஏன் நான் இங்கே உட்காந்து உனக்கு பிடிக்கலையா? இல்லை அதெல்லாம் இல்லை. அவள் பிடிச்சிருக்கா? எதை கேட்குற? ரெண்டையும் தான். ரெண்டையும்னா நான் நேற்று கேட்டதுக்கு பதில். அது சொல்லு, பிடிச்சிருக்கா இல்லையா? நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இல்லை அதெல்லாம் இல்லை. அப்போ பிடிச்சிருக்கா? நிஜமா பிடிச்சிருக்கு. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்கோட கையை டைட்டாக கெட்டியாக பிடிச்சிருக்காரு. எனக்கு தெரியும் ஜங்கு, நம்ம லவ் பண்ணால் அது நம்ம 2 பேரும் சேர ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும். ஆனால் நம்ம ஃபைட் பண்ணலாம். ஸோ இதே உங்களோட லவ் லைஃப் அப்படியே சந்தோஷமாக ஜாலியாக அழகாக போகுது. இப்போ அவங்க ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ காலேஜும் ஜாயின் பண்ணிட்டாங்க. டே, ஜங்குக்கு, ஜிமின்னு, எல்லோரும் ஒரே காலேஜு தான், ஒரே கிளாஸு. ஸோ ஒரே டிபார்ட்மெண்ட் எடுத்து ஒரே கிளாஸ் தானே போடுவாங்க. ஸோ அப்படி தான். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே காலேஜு. ஜங்குக்கும் இன்னும் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. டேவும் ஜிமினும் அவங்களுக்கு ஆப்போசிட் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஜங்கு நாங்கள் வர்றேன்னு ஒன்றும் வேணும், நீங்கள் அங்கேயே உட்காருங்க, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். என்னடா அங்கேயே உட்காருட்டு. ஸோ இப்போ எல்லோரும் அங்கங்கே செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு பையன் வர்றான், வந்து சுற்றி முற்றி பார்க்குறான். எங்கேயே இடம் இல்லை, ஃபில் ஆகிடுச்சு. ஜங்குக்கு ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்காரு. அங்கே மட்டும்தான் இடம் இருக்குது உட்கார. எக்ஸ்கியூஸ் மீ, நான் அங்கே உட்காந்துக்கலாமா? உட்காருங்க. ஐம் ஜங்குக். உங்கள் பேர்? என் பேர் ஜான். ஓ ஓகே ஜான், இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே அப்படின்ட்டு சைலண்ட்டாக தான் இருக்கான். சிரிக்கலாம், முகத்துலேருந்து ஒரு ஸ்மைல் வரல, எதுவும் இல்லை. ஸோ இப்போ அப்படியே லஞ்ச் பிரேக்கும் வருது. எல்லோரும் எழுந்துச்சி கிளம்பிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு, என் ஓட்டே, ஜிமின் எல்லோரும் அப்படியே லாஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே எழுந்திருக்கேன். பார்த்தா ஜான் வந்து அந்த டெஸ்க்லேயே அப்படியே படுத்துட்டான். ஜான், என்ன ஜங்கு சாப்பிட வரலையா? வா போகலாம். நான் வரல, நீங்கள் போயிட்டாங்க. ஏன்? வா நம்ம போகலாம். இல்லை நீங்கள் போயிட்டு வா. என்னாச்சு ஜான்? நான் சாப்பாடு கொண்டு வரல ஜங்கு. அவ்வளோதானே, சரி வா நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜான் அப்படியே கூட்டிகிட்டு போக, இல்லை நான் வரல. அடா வாப்பா அப்படின்னு சொல்லி ஜான் கையை பிடிச்சி தரத்தரம் இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ காலேஜிலலாம் என்ன, கிளாஸ் ரூமில் உட்காந்து சாப்பிட்ணும், இவங்க அவங்க கூட தான் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படிலாம் அது இல்லை. எங்கனாலும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவங்க எல்லோரும் கிரவுண்டில் நல்லா மரத்தடி நல்லா அப்படியே ரவுண்டு போட்டு உட்காந்துட்டாங்க. டே, இது வந்து ஜான். ஹாய் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க, அவரும் கை கொடுக்குறாரு திருப்பி. இதே 4 பேரும் அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆகிக்க. ஸோ இப்போ எல்லோரும் அப்படியே டிஃபன் பாக்ஸ் திறந்து அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு அவரோட பாதி சாப்பாடு எடுத்து ஜான்கிட்ட கொடுத்துட்டாரு. ஜங்கு என்ன இவ்வளோ தேண்ட கொடுத்துட்டேன்? ஜான், நான் அவ்வளோதான் சாப்பிடவே செய்வேன். எங்கள் அம்மா தான் சொல்ல கேட்காம வச்சு அடைச்சிட்டாங்க. ப்ளீஸ் எடுத்துக்கோ. இப்போ டே தான் இருந்துட்டு ஜானை பார்த்து கேட்குறாரு, என்னாச்சு நீ ஏன் லஞ்ச் கொண்டு வரல? ஜான் சைலண்ட்டாகவே இருக்காரு. சரி ஓகே, சொல்ல விருப்பம்னா சொல்லாத அப்படின்ட்டே சொல்ல,
இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் மம்மி சிங்கிள் மதர் தான். ஸோ அவங்க மார்னிங் ஷிஃப்ட் போயிடுவாங்க. ஸோ அதனால் வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் எழுந்துச்சி ரெடி பண்ண முடியாது. ஸோ அதான் நான் கொண்டு வரல. சரி ஓகே ஜான், அப்போ நான் டெய்லி நானே லஞ்ச் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல, இல்லை இல்லை அதுதான் வேணாம், உனக்கு இது கஷ்டம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ என் ஃப்ரெண்டு, நான் உனக்கு கொண்டு வரேன், அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படியே எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்க ஜிமின் இன்னும் பக்கத்தில் உட்காந்துருப்பார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, என்னவோ டிஃபன் பாக்ஸ்குள்ளே கையை விட்டு அவர் இதை எடுத்து சாப்பிட, மாமா அங்கே பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து வச்சுக்கோங்க. டே ஏன்டா அவன்கிட்ட வம்பிழுக்கிற? டே சும்மா தான்டா ஜாலியாக இருக்கல, போடா ஏறும மாடு. இப்போ ஜான் இதெல்லாம் பார்க்குறாரு. என்னவோ ஏன் ஒன்று மாமான்னு கூப்பிட்றான்? அதுவா, அது ஒன்றும் இல்லை ஜான், ஜங்குக்கு வந்து என்னோட அண்ணன். உன்னோட அண்ணனா? ஆமாப்பா என்னோட அண்ணன். சரி என் அண்ணனை டேயாங் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்போ டேயாங் எனக்கு மாமா தானே? ஆ அடா ஆமாப்பா, இவங்க 2 பேரும் லவ்வர்ஸு. இந்த லவ் ஜோடி தொல்லை வேற தாங்க முடியல. நடுவில் நான் தான் மாட்டிட்டு முழிக்கிறேன். என்னைக்கு என் தோல் வீட்டில் உரிய போதும் அப்படின்னு என்னவோ புலம்பிகிட்டு இருக்க. போதும் இந்த தின்னு அப்படின்னு சொல்லி சாப்பாடு எடுத்து அப்படியே என்னவோ வாயில் வச்சு அடைச்சி விட்டுறாரு ஜங்குக்கு. ஒன்றும் சொல்லிடக்கூடாது இவனுக்கு. ஸோ அவனோட லவ் லைஃப் ஒரு பக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பக்கம், காலேஜ் லைஃப் ஒரு பக்கம் அழகாக போயிட்டுருக்கு. இப்போ டேயாங்கும் ஜங்குக்கும் லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஒன் டே ஜங்குக் தான் அவரோட நோட்டை அப்படியே எடுத்துகிட்டு அவர் ரூம் அப்படியே போகிறாரு. ஹாலில் இருந்து ரூமுக்கு போகிறாரு. ஸோ அங்கே ஊஞ்சலில் தான் ஜங்குக்கோட அப்பா மிஸ்டர் ஜீவன் அங்கே உட்காந்து அவர் புக் பார்த்துட்ருப்பாரு. ஸோ ஜங்குக் போகும்போது அப்படியே பார்க்குறாரு, அவர் நோட்டில் இருந்து ஏதோ ஒரு ஒயிட் கலரில் பேப்பர் கீழே விழுது. ஜங்குக்கு அதை பார்க்கல, கிராஸ் பண்ணி போயிடுறாரு. ஆனால் ஜியான் பார்த்துட்டாரு. ஸோ அதை அப்படியே எடுத்து படிக்க தேவரோட கண்ணெல்லாம் அப்படியே பார்க்குது கோவத்தில். இப்போ அப்படியே ஜங்குக்குன்னு ஒரு கத்த வீட்டில் இருக்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஜின்னங்க நிற்கிறாரு, ஆரம்பங்க நிற்கிறாரு, என்னவங்க நிற்கிறான், ஜங்குக்கு அங்கே நிற்கிறாரு. அப்பா என்ன இது அப்படின்னு கேட்க ஜங்குக்கு அவங்க அப்பா உள்ள கையில் உள்ளதை பார்க்குறாரு. அது யார் கொடுத்தா? அது கேட்குறேன்ல சொல்லு. ஜங்குக் வாயவே திறக்கலை. இப்படி கேட்டால் சொல்ல மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கை கூட்டிகிட்டு ரூமில் போய் அப்படியே உள்ளே வச்சு அப்படியே லாக் பண்ணி இவர் உள்ளே போய் லாக் பண்ணிக்கிறாரு. வெளியே எல்லோரும் தட்டுறாங்க கதவை, ஆனால் திறக்கவே இல்லை. கிம்டாயாங்கண்ணா ஸ்கூலில் படித்தால அவனா அப்படின்னு ஒன்று ஜங்குக்கு எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்காரு. தெரியும் நினச்சேன். சரி அவனை மறந்துடு, இது நடக்காது. நீ அவனை கல்யாணம் பண்ண நினச்சா அது கனவுலையும் நடக்காது, மறந்துடு. ஜங்குக்கு முடியாதுன்ற மாதிரி தலையாட்ட, அவனை எப்படி மறக்க வைக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்ட் எடுத்து இப்போ அப்படியே ஜங்குக்கு அடிக்க ஜங்குக்கு கத்துறாரு. அப்பா வேணாப்பா, அப்போ நான் சொல்கிறத நீ கேளு, என்னால் முடியாது, அப்போ நான் கொடுக்குறத வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெல்ட்டை வச்சு அப்படி அப்படியே அடிக்க ஜங்குக்கு கொஞ்ச நேரத்தில் வலி தாங்க முடியாமல் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அவரும் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து இப்போ அப்படியே கதவை வெளியே வச்சு லாக் பண்ணிடுறாரு. அண்ணா என்ன பண்ணீங்க உள்ள? அவன் உள்ளே இருக்கட்டும், கதவை யாரும் திறக்கூடாது, சாவி ஏன்ட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் டோரை பூட்டிட்டு சாவை எடுத்துகிட்டு அவர் அப்படியே வெளியே போயிடுறாரு. இங்கே இவங்களுக்கா என்ன செய்யன்னு தெரில, என்னவோ கூப்பிட்டு பார்க்குறாரு ஜங்குக்குன்னு. ஆனால் உள்ளே இருந்து சத்தமே வரல. அம்மா என்னம்மா ஆச்சு அவனுக்கு, ஏம்மா சத்தமே கொடுக்கல? இப்போ ஜென்னுதான் எங்கே ஏதாவது பண்ணுங்க, ஈரடா நான் ஏதாவது ஸ்பேர்க்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன்ட்டு அவர் வீடு ஃபுல்லாக அப்படியே தேடிட்டு இருக்காரு. ஸோ இப்போ டயாங்க்கு அப்படியே ஃபோன் வருது.
அவரோட டெலிஃபோனுக்கு. ஹலோ, சொல்லுடா. டயாங், என்னடா? ஜங்குக்கு வீட்டிலேருந்து ஏதோ சவுண்டு வந்துச்சு, ஆனால் என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. நீ அவன் வீட்டுக்கு ஃபோன் போட்டு பார்க்குறியா? அப்படியா, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயாங்கும் ஜங்குக்கோட லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ அப்போதைக்கு அதை யாரும் அங்கே எடுக்கல, ரிங் போய் கட் ஆகிடுது. ஸோ அடுத்த ஒரு தடவை ஃபோன் பண்ணேன். இப்போ அப்படியே என்னமோ வந்து அதை அப்படியே எடுக்கிறாரு. ஹலோ ஹலோ ஜங்குக், நீங்கள்? நான் டயாங். மாமா என்னாச்சு? ஏன் உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா ஜிமின்? அது பெரியப்பாக்கெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அவர் ஜங்குக்கு ரூமில் பூட்டி வச்சுட்டு வெளியே போயிட்டாரு. ஆனால் ஜங்குக் சத்தமே காணோம். என்னாச்சு? என்ன சொல்கிற? எனக்கு தெரியல மாமா. சாவியை அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு, ஆனால் ஜங்குக் சத்தமே கொடுக்கல. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ அழுக. டேங்க அடுத்த நிமிஷம் ஃபோனை கட் பண்ணிட்டு 10 நிமிஷத்தில் ஜங்குக் வீட்டுக்கு வந்து நிற்கிறாரு. ஸோ அந்த அவங்க வீடு எப்படி இருக்கு பார்த்தா ஃப்ளாட்டாக இருக்கும். இங்கே ஒரு வீடு, பக்கத்தில் ஒரு வீடு, அது பக்கத்தில் ஒரு வீடு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே டயாங்க அங்கே வந்து நிற்க, என்னவோ இந்த ரூம் தான் அப்படின்னு சொல்லுவோம். டயாங்க அங்கே போய் அப்படியே கதவை அப்படியே தட்டி தட்டி பார்க்குறாரு, ஆனால் திறக்கிற மாதிரியே தெரில. இப்போ அப்படியே லாஸ்ட்டாக அப்படியே ஒரு இடிக்க அது அப்படியே திறந்துடுது. உள்ளே போய் பார்க்குறாரு. ஜங்குக் அப்படியே அங்கே ஃபைட் ஆகி கிடக்குறாரு. அவரோட ஹேண்ட்லலாம் அங்கங்கே இந்த தடமாக இருக்குது. ஜங்குக்கா இங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கன்னத்தில் தட்டி தட்டி பார்க்க, ஆனால் அவர் எந்திரிக்கிற மாதிரி தெரில. இப்போ அப்படியே தூக்கிட்டு ஓடுறாரு வெளியே. அவரும் ஜங்குக் எடுத்து அவரோட காலில் போட்டு இப்போ எப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக, பின்னாடியே ஜின்னு இன்னும் எல்லோரும் வந்துடுறாங்க. இப்போ அப்படியே உள்ளே போய் அட்மிட் பண்ண, வெளியவே அப்படியே உட்காந்துருக்காருட்டே. காலில் தண்ணி மட்டும் வந்துட்டுருக்கு. இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் டாக்டர் அப்படியே வெளியே வர, இங்கே ஜங்குக் கூட அட்டெண்டர் யார்? நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு டைம் எழுந்துச்சு நிற்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ரொம்ப வீக்காக இருக்காங்க, ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா கேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒன்றும் ஆயின்மெண்ட் எழுதி கொடுத்துருக்கேன், அதை டெய்லி போடுங்க. காயம் ஆடுறதுக்கு ஒரு 2 வீக்ஸாவது ஆகும். நல்லா ரெஸ்ட்டு வேணும் அவருக்கு. ஓகே டாக்டர். ஓகே அப்படி சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிட, அப்படியே வெளியவே அங்கே உட்காந்துருக்காரு. தண்ணி மட்டும் வந்துட்டு காலிலேருந்து. இப்போ அப்படியே டேவோட ஷோல்டரில் அவரோட கையை வைக்க, டேவனும் வந்து பார்க்குறாரு. கவலைப்படாதப்பா, சரியாயிடும். லவ் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பா அங்கிள்? அவனை இப்படி போட்டு அடிச்சிருக்காரு. அவர் அப்படிதான்ப்பா. அவருக்கும் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாது. அதனால தான் ஜங்குக் பிறந்ததுலேருந்து நானே வச்சு வளர்த்துட்ருக்கேன், அவர்கிட்ட கொடுக்காம. சரிங்க அங்கிள், ஜங்குக்கை நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதை எப்படிப்பா கூட்டிகிட்டு போவேன்? பரவாயில்ல, நான் எப்படியே கூட்டிகிட்டு போய்க்கிறேன். என் தாத்தாட்ட சொன்னால் அவரை கல்யாணம் பண்ணி வைப்பார். எனக்கு புரியுது, நீ இப்போ அவசரத்தில் முடிவெடுக்காத, நல்லா யோசித்து நிதானமாக முடிவெடு. இப்போ உங்களுக்கு வயசும் இல்லை, உங்களால் தனியாக சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அனுபவமும் கிடையாது. நீ படித்து முடிச்சுட்டு நல்லா உங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகு. ஒரு 3-4 வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் நானே ஜங்குக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன். ஆனால் அவங்க அப்பா எதுவும் பண்ண மாட்டார். ஜங்குக்கு நான் பொறுப்பு, சரியா? என்னை நம்பு. நானே ஜங்குக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனால் அதுக்கு நீ உன் லைஃப்பில் செட்டில் ஆகணும். செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னைய பாரு.
இப்போ அப்படியே டேவு ஜங்குக்கை பார்க்க உள்ளே போகிறாரு. ஜங்குக்கு அங்கே ட்ரிப்ஸ்லாம் ஏறிட்டுருக்கு. அப்படியே பக்கத்தில் போய் உட்காந்து ஜங்கு கையை அப்படியே பிடிச்சிக்கிறாரு. என்னானாலும் சரி, உன்னை என்னைக்கு விட மாட்டேன் அப்படின்னு ஜங்கு கூட கையிலே முத்தம் கொடுத்துட்டு அவரோட கையை எடுத்து அப்படியே அவரோட கன்னத்தில் அப்படியே வச்சுக்கிறாரு. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாதடி. ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. காதல் இதுதானா, சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம். கொஞ்சம் நீ வந்து கொடுத்தால் இன்பம். இப்போ அப்படியே ஜங்குக்கு அப்படியே தூக்கிட்டு வந்து இப்போ அப்படியே அவரோட பெட்ரூமில் அப்படியே படுக்க வைக்கிறாரு. இப்போ அப்படியே ஜங்குக்கு அப்படியே முழிச்சுக்க டயா டே எப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனேன். நீயா? ஆமாம். இப்போ அப்படியே ஜங்குக்கும் டே கையை இறுக்கி வச்சு பிடிச்சிக்க. எனக்கு பயமாக இருக்குட்டே. பயப்படாத, ஒன்றாகாது. யார் நினச்சாலும் நம்ம பிரிக்க முடியாது. நீ நம்புறல. ஒரு 3 வருஷம் எனக்கு டைம் கொடு. அவனை வந்து பார்க்குறேன்னா எங்கே போகிற? நான் வந்து சொல்கிறேன். சரி, பார்த்துரு. எனக்கு வாரத்துக்கு ஒரு தடவை லெட்ரு போடணும், சரியா? சரி, நீயும் போடணும். சரி. இப்போ அப்படியே டேவும் அங்கேருந்து வெளியே வர அர்ஜுன் அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு. அர்ஜுன் வந்து யாருன்னா ஜங்கு கூட அண்ணன். இப்போ அப்படியே அவர் வீட்டுக்குள்ளே வர, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டேவை கேட்க, அங்கே நான் தான் வர்றாரு. வந்து நடந்ததெல்லாம் சொல்ல, அப்பா அப்படியே பண்ணார். ஆமாண்டா. இப்போ அப்படியே டேவும் நாஞ்சுன் கிட்ட வந்து, அங்கிள் அவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க அங்கிள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. இப்போ அப்படியே நைட்டு காட்டினா மிஸ்டர் ஜியோன் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வர்றாரு. வந்து பார்த்தா ஜங்கோக்கு இருக்கிற ரூமோட டோர் அப்படியே ஓப்பன் ஆகிருக்கு. யார் அந்த டோரை ஓப்பன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ யாரை கேட்டு வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு நாம்ஜுன்னு கேட்குறாரு. நான் யாரை கேட்கணும், இது என் வீடு, வெளியே போ அப்படின்னு சொல்லி நாம்ஜுன்னு கத்த, என் பசங்க 2 பேரும் என் கூட அனுப்பு, நான் கிளம்புறேன். அவங்க ஒன்றும் உன் பசங்க கிடையாது, என் பசங்க, நீ இப்போ கிளம்புறியா அப்படின்னு சொல்லி கத்த. அவர் முடியாதுன்னு நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே அர்ஜுன் அங்கே வர, என்னதான்ப்பா உங்களுக்கு பிரச்சனை? டேய், ஜாங்கோ கூட்டிகிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன், அவன் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னடா அப்படிதான் பேசுகிற? ஆமாப்பா, என் வாழ்க்கையை நாசம் பண்ணது போதாதா உங்களுக்கு? நான் ஒருத்தனை விரும்புகிறேன்னு சொன்னேன், அவன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டான், அவனை விடு, நான் வேற ஒரு நல்ல இடத்துல அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி கிடக்கு? இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் மட்டும்தான், உங்களோட பிடிவாதம் மட்டும்தான். என் வாழ்க்கை எப்படியே போச்சு, அதுக்கு நீ என் தம்பி வாழ்க்கை அப்படியே போகணும்னு என்னால் விட முடியாது. அப்போனா தான் அவனுக்கு பிடிச்சவனோட சந்தோஷமாக வாழட்டும்.
இனிமேல் இங்கே வராதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடு. அவங்க அப்பா அங்கேருந்து போய் கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே நாட்களும் அப்படியே மெதுவாக போக டேவும் ஜாங்குக்கும் இப்போ வரைக்கும் லெட்டரில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோன் கால் கூட கிடையாது. டே சொல்லியிருப்பாரு, எனக்கு ஃபோன் பண்ணாத, லெட்ரு மட்டும் போடுன்னு. ஸோ ஜாங்குக்கும் லெட்ரு மட்டும் போடுவார் டேக்கு. ஸோ இப்போ ஒன் டே டேக்கு ஜங்குக்கிட்ட இந்த லெட்ரு வந்திருக்கு. டேவும் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்து டயர்டாக இருக்காருக்கு. ஆனாலும் அந்த ஜங்கு கூட லெட்டரை பார்த்தோன்னே அதெல்லாம் போயிடுச்சு. அப்படியே ஒரு ஆர்வத்தோடு வந்து பால்கனியில் அவர் ஒரு சேர் எடுத்து போட்டு இப்போ அப்படியே வெளியே காற்று நைட்டு நல்லா சிலு சிலுன்னு காற்று அடிக்குது. இப்போ அப்படியே டயம் அவங்க உட்காந்து அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாரு. டயம் இன்னைக்கு என்னாலும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த லெட்டரில் ஆச்சரியக்குறியோட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் டயாங் அப்படியே இது நினச்சி பார்க்குறாரு. இப்போ அப்படியே ஒரு பேப்பர் எடுத்து அவரும் எழுத ஆரம்பிக்க அதை எப்படி மறப்பேன் ஜாக்கப்? இன்றைக்கி தானே நம்ம மீட் பண்ண நாள், ஜூலை 12. என் வாழ்க்கையில் நீ வந்த நாள். நான் அப்படியே அதை மறப்பேன். அப்படியே இப்போ அந்த நாட்களுக்கு அப்படியே போக உன் சூடு மூச்சு தீண்டும் நிமிஷம் அது எப்போதும் வேண்டும். யாரும் இங்கில்லாத உலகில் இரண்டே பெண் பறவைகள் நாமே. நான் இங்கே புல்வெளியாக, நீ வந்தாய் முன்பனியாக. இந்த நொடி போதுமே காதலே. இப்படியே அவங்க நாட்கள்லாம் போக இப்போ ஆஃப்டர் 3 years ஜங்குக்கு வந்து இப்போ ஒரு பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ அவர் ஒர்க்லாம் முடிஞ்சுட்டு சாயங்காலம் அப்படியே வீட்டுக்கு வெளியே பார்த்தா பெரிய கார் நிற்கிது. என்னடாது, நம்ம வீட்டுக்கு வெளியே இவ்வளோ பெரிய கார் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போகிற முன்னாடி பார்த்தா வெளியே ரெண்டு செருப்பு கிடக்கு. யாரோ வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ ஹால்குள்ளே உள்ள நுழைய அங்கே பார்த்தா நான் ஜின்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்குள்ளே நுழைய அவங்களுக்கு அவங்களோட பேக் சைடு தான் தெரியுது. இப்போ அப்படியே ஜங்குக்குள்ளே வர ஜங்குக்கா சொல்லுங்கம்மா, கிச்சனில் 2 காஃபி வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு ஒன்று ஜங்குக்கும் போய் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அவங்கக்கிட்ட ஒருத்தங்கிட்ட அப்படியே காஃபி கொடுத்துட்டு இன்னொருத்தவங்கக்கிட்ட அப்படியே நீட்டும் போது இப்போ அதை அந்த காஃபி கப்பை எடுக்கிறவங்களோட கையாக பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அங்கே உட்காந்துருக்கிறது டே. இப்போ அப்படியே காஃபி அப்படியே டே மேலே கொட்ட ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஏஞ்சி நிற்கிறாரு. காஃபி அங்கே கொட்டிட்டு சுட அதோட அப்படியே டேவை அப்படியே கட்டி பிடிக்க ஜங்குக்கு சுடுதுடா, அங்கே பாரு சுட்டுற போது அப்படின்னு தள்ளு அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே விடாமல் டேவே கட்டி பிடிச்சிட்ருக்க. நாங்களும் இருக்கோம் அப்படின்னு பின்னாடி இருந்து சவுண்டு வர இப்போ தான் டேவும் ஜங்குக்கு அப்படியே பிரிஞ்சு நிற்கிறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு திருத்தலும் முடிச்சுட்டே நிற்க நீ தான் ஜங்குக்காப்பா? நான் தான் ஜங்கு, இதான் தாத்தா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் தாத்தா காலை அப்படியே விடுக. எந்திரிப்பான் எப்பா ஏன்ப்பா அதெல்லாம் வேணாப்பா விடுப்பா. இப்போ அப்படியே டேவோட தாத்தாவும் நாமும் சொன்னோம் ஜின்னும் சேர்ந்து இந்த கல்யாண வேலைகள் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் டேக்கும் ஜங்குக்கும் அது எதுவுமே தெரில. அவங்க 2 பேரும் அவங்களோட உலகத்தில் இருக்காங்க. ஸோ அப்படியே பேசி முடிக்க அங்கிள்
என்னப்பா? என்னோக்கு மேரேஜு எதுவும் இல்லைப்பா. அது எதுவும் அமையலப்பா அது வரைக்கும். அதான் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். சரி எப்போ நடக்கணுமோ நடக்கணும் விட்டோம். சரி நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? என்னப்பா? என் அண்ணன் இருக்கான் ஒருத்தன். அவனுக்கு என்னோவை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? உனக்கு அண்ணனா? ஆமாம். அண்ணனா என் கூட பிறந்த அண்ணன் இல்லை, என்னோட ஸ்டெப் பிரதர்னா அப்படிங்க அமைதியாக இருக்காரு. இப்போ தாத்தா தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது ஒன்றும் இல்லைப்பா, அது இவன் பிறந்து ஒரு 2 வருஷத்துலேயே என்னோடய அப்பா இறந்துட்டார். அப்புறம் என் பொண்ணும் தனியாகவே தான் இருந்தா. அவளை என்னால் தனியாகவே பார்க்க முடியல. ஏன்னா அவளுக்கும் சின்ன வயசு தான், அவளும் வாழ்க்கையை வாழணும்ல. அதனால தான் நான் 2வது கல்யாணம் பண்ணி வச்சேன். ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு ஏற்கனவே ஒரு வயசு இருக்கும்போது அந்த பையனுக்கு ஒரு 5 வயசு இருந்துச்சு. ஸோ இப்படி தான் மேரேஜ் பண்ணி வச்சேன். அந்த பையனை தான் சொல்கிறான். ஓ, கவலைப்படாதீங்கப்பா, நல்ல பையன்தான். அவனையும் என் பேரன்தான், நல்ல பையன்தான். அவங்க பாட்டி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்க பாட்டிக்கு டேவை தான் கொஞ்சம் பிடிக்காது, மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஆனால் டே இங்கே இருப்பான், அந்த பையன் அங்கே இருப்பான். நல்லா பிரச்சனை இருக்காது. நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அந்த பையன் நல்லாவே பார்த்துப்பான். நான் அவங்களுக்கு ஃபோட்டோ நான் கொண்டு வந்து நாளைக்கு கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு அடுத்து பேசுகிறேன். சரிங்க ஐயா. இவங்களும் பேசிட்டு கிளம்பிற. டேங்கும் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு போயிட்டு வர. டேங்கும் இப்போ அப்படியே கிளம்பிற. இந்த நியூஸ் அப்படியே டேங்கோட அம்மாவுக்கு போகுது. இப்போ அப்படியே அவங்களும் டேங்கையும் டேங்கோட தாத்தாவையும் பார்க்க வர்றாங்க. அப்பா என்னம்மா? யாரை கேட்டு இவனுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணீங்க? நான் யாரை கேட்கும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண? அப்பா, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன? ஏம்மா ஸ்டேட்டஸ் பார்த்தா லவ் வரணுமா? அவன் தான் சின்ன பையன், ஏதோ புரியாமல் பண்ணுறான். நீங்களும் ஏன்? அம்மா, வார்த்தையை பார்த்து விடுங்க. ஏண்டா, ஏன் நான் பேசக்கூடாதா? ஆமாம், பேசக்கூடாது. என் ஜங்குவை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது. ஓ, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ பேசலையா நீ? ஆமாம், நான் பேசுவேன். அவனுக்காக நான் தான் பேசுவேன். எனக்காக அவன் நின்னவன். அவனுக்காக பேசாமல் உங்களுக்காக நான் பேச முடியும்? சின்ன வயசில் தாத்தாட்ட என்னை விட்டுட்டு போனீங்கல்ல, இப்போ மட்டும் ஏன் வந்துடுங்க? உங்கள் புருஷன் உங்கள் குடும்பம் தான் முக்கியம்னு போனீங்கல்ல, இப்போ மட்டும் நான் கண்ணுக்கு தெரிகிறேனா அப்படின்னு டேவும் கோவத்தில் பேச, அவங்க அம்மா இப்போ அப்படியே கண்ணு கலங்க நின்றுட்டுருக்காங்க. டேயாங், அமைதியாக இரு, நீயும் கோவத்தில் வார்த்தையை விடுற அப்படின்னு தாத்தா சொல்ல, அவர் அமைதியாக உட்காந்துக்கிறாரு. இங்கே வா உட்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கூப்பிட்டு உட்கார வைக்க, இது வரைக்கும் டேயாங்கும் ஜாக்குக்கும் எப்பெல்லாம் லவ் பண்ணாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு எல்லாம் அப்படியே சொல்கிறாரு. இப்படி ஒரு பையனை எப்படிமா விட முடியும் அவனால்? நீ யாருனாலும் இது தானே பண்ணியிருப்ப. இப்படி ஒரு பையனாக இருந்தால் நீ விடுவியா? நீ இல்லாத இடத்த அவன் தான் ஃபில் பண்ணியிருக்கான். அவன் தான் அவனுக்கு எல்லாமாவும் இருந்திருக்கான். அவனை எப்படி இவன் விடுவான்னு நினைக்கிறான் நீ? அவனுக்காக மட்டும்தான் அவன் இந்த பிஸ்னஸே எடுத்து நடத்துகிறான். அது முதல்ல தெரிஞ்சுக்கோ. அவனுக்கு இதில் விருப்பமே கிடையாது. ஆனாலும் அந்த பையன் நல்லா பார்த்துக்கணும், அந்த பையன் நல்லா வச்சுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் பண்ணுறான். புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா அமைதியாக இருக்காங்க. சரிம்மா, நீ யோசிச்சுட்டு சொல்லு. சரிங்கப்பா, கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க.
எனக்கு சமாதானம் தான். சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், இது ஜேக்கப்புக்கு இன்னும் கல்யாணம் முடிவு பண்ணல. ஆமாப்பா, இன்னும் நடக்கலை. நானும் எங்கெங்கேயோ பார்த்துட்டேன். அவனுக்கு ஏதோ பார்த்தாலும் பிடிக்கலன்னு தான் சொல்கிறான். சரிம்மா, ஜங்குக்கோட தம்பி ஒரு பையன் இருக்கான். அவன் நல்ல பையன்தான். நீ வேணா அவன் ஃபோட்டோவை அவன்கிட்ட காட்டிப்பாரு. பிடிச்சிருந்தா ஓகே. இதில் உனக்கு எதுவும் இல்லைப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அப்படியே டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜும் நடந்து முடியுது. டேக்கு ஜங்குக் கூட, இன்வோக்கு ஹோபி கூட நடந்து முடியுது. ஸோ இப்போ அப்படியே சீனை போட்டேன்னா, ஃபஸ்ட் நைட் ரூமு தான். ஃபஸ்ட் நைட் ரூமில் அப்படியே ஜேகே ஒரு பக்கம் அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்காரு. இப்போ அப்படியே டே உள்ளே வர, ஐயோ லேட் ஆயிடுச்சா, தூங்கிட்டான் போல். சரின்ட்டு அப்படியே டேவும் ஒரு பக்கம் ஜங்குக்கு பார்த்த மாதிரியே அவரும் படுத்து தூங்கிடுறாரு. ஸோ இப்போ அப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆக 2 பேருக்குள்ள ஒரு கொஞ்சம் ஃபிசிக்கல் டச் எதுவுமே நடந்ததில்லை. இப்போ வரைக்கும் 2 பேத்துக்கும் தேவைப்பட்டது அந்த காதல் மட்டும்தான். அவங்க 3 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் அந்த ஒரு வாரத்தில் அவங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நிறைய நேரம் பேசுகிறாங்க அவங்க. இப்போ அப்படியே ஒன் டே, இதுக்கப்புறம் ஹெட்செட் போடலன்னா போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே ஒன் டே டே தான் ஆஃபீஸ்லாம் முடிஞ்சு டயர்டாக இப்போ அப்படியே ரூம்குள்ளே வராரு. வந்து பார்த்தா செம்ம ஷாக்கு. ஜங்குக்கு பார்த்தா அந்த பெட்டில் இப்போ அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சில்க்கு துணி இருக்குல்ல, டிரான்ஸ்பரண்ட்டாக வலுவலுன்னு சில்க்கு துணி மாதிரி இருக்குது. அந்த சில்க் துணி அப்படியே போட்டுட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காரு. டேங் அப்படியே எச்சையெல்லாம் முழுகிட்டு பார்த்துட்ருக்காரு. என்ன டைப் அடிக்கிற? நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க? நான் ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேனா? நீ தானடா வாங்கி வச்ச, வாங்கி அப்படியே பீரோக்குள்ளே வச்சு தூங்குது. அதை என்கிட்ட எடுத்து கொடுப்போன்னு இல்லை. இப்போ அப்படியே ஜங்குக்கும் எந்திரிச்சு டே கிட்ட வர, டே அப்படியே பின்னாடி பேக் அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு அப்படியே படபடன்னு இருக்கு. நில்லு, எதுக்கு பின்னாடியே போகிற? அது அது எதுக்குடா எனக்கு கல்யாணம் பண்ணி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கவன் கல்யாணம் பண்ண? இப்போ அப்படியே ஜங்குக்கும் டேயோட லிப்ஸ் கிட்ட வர, டே டைட்டாக அப்படியே அவரோட கண்ணை அப்படியே மூடிக்கிறாரு. உனக்கெல்லாம் முத்தம் கொடுக்க வந்த பாரு என்னைய அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஜங்குக்கு அங்கேருந்து அப்படியே வெறுன்னு கோச்சிட்டு கிளம்ப, ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டே கை பிடிக்க, என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே உதறி விட்டு வெளியே போகிறாரு. இவனை கல்யாணம் பண்ணதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம் போல், சரியான அன்ரோமேட்டிக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அப்படியே கீழே போகிறாரு. டே ஜங்கு போயிரு, கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஓவர் கோட் மாதிரி இருக்குது. அந்த ஓவர் கோட் போட்டால் ஜங்கு ஃபுல்லாக கவர் ஆகிடுவார். அந்த மாதிரி இருக்குது. அப்போ அப்படியே மேலே எடுத்து போட்டுக்கிறேன் ட்ரெஸ்ஸு மேலேயே. இனிமேல் கிட்ட வந்தோன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நல்லா டேவை கழுவி ஊற்றி டேபிள் கீழே போயிடுறாரு. இப்போ அப்படியே ஒரு 1 மணி நேரம் கழிச்சு காட்டினா அந்த ரூமில் தான் பயங்கரமாக சவுண்டு வந்துட்டுருக்கு. கடிக்காதடா, என்ன என்ன சொன்னேன்? அன்ரொமான்டிக்கா? நான் எவ்வளோ ரொமான்டிக்காக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட நேவல்லாம் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கூசுதா கொஞ்ச நேரத்தில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு அப்படியே இன்செர்ட் பண்ண, டேயா கூசுதப்ப வலிக்குதுடா. என்ன சொன்ன?
இவனை எதுக்கு கல்யாணம் பண்ண தெரில, வேஸ்ட்டுன்னு தானே சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ண வலிக்குது, பொறுமையாக பண்ணு. இப்போ அப்படியே டயாகும் பண்ணிட்டு ஜங்குக்கோட கன்னத்தை பிடிச்சி அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு பாரு, எனக்கு உன்கிட்ட தேவைப்பட்டது கொஞ்ச நேரம் டைம் மட்டும்தான். நான் அதனால தான் கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தேன். ஆனால் நீ என்னை விருப்பத்தில்ல இப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே பேமா பண்ணுறாரு. உன்னோடு என்னோடும் உடம்போடு வேர்த்தாலும் வேர்த்திடாத இடமும் உண்டு. நீ சொல்லணும், அத நீ சொல்ல. அங்க கொஞ்சம் காட்டி இங்க கொஞ்சம் கூட்டி பாதி உயிர் எடுக்காதே. கட்டி கட்டி பிடிக்க கொண்டு எடுக்கடிக்க உத்தரவு கேட்காதே. அப்போ அப்படியே டேவும் ஜங்குக்கும் டயர்டாக படுத்துருக்காங்க அந்த பெட்டில். டேவோட கைக்குள்ளே ஜங்குக்கு இருக்காரு. என்ன அதாக இருந்துச்சா? போடா பொறுக்கி. பொறுக்கேன் நான். ஆமாம் பொறுக்கி தான். சரி, உனக்கு எத்தனை குழந்தை வேணும்? எனக்கு உனக்கு எனக்கு 5 வேணும். 5? வாய்ப்பில்லை. ஏன்ட்டு 5எல்லாம் வேணாம், 2 போதும். எனக்கு 5 வேணும், 2 போதும். பாப்போமா? பார்ப்போம். நீ என்கிட்ட வராமல் இருக்கேன்னு பார்ப்போமா? பார்ப்போமே. இப்போ அப்படியே ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு காட்டினா ஜங்குக்கு தான் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. டயாங் என்னடா இங்கே வந்து இவனை தூக்கு அப்படி சொல்ல, டயாங்க வந்து இங்கே ஒரு பையன் கீழே அப்படியே தவந்து போய்கிட்டு இருக்கான். அவனை போய் தூக்குறாரு. எங்கடா போகிற நீ? டயாங் என்ன அங்கே பாரு, அவன் வெளியே ஓடுறான் அப்படின்னு சொல்ல, அங்கே போய் இன்னொரு பையனை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு சட்டையை பிடிச்சி. நீங்கள் எங்கடா போகிற? அப்பா நான் வெளியே போகிறேன். எதுக்குடா போகிறேன்? இப்போ அப்படியே உள்ளே கிச்சனுக்குள்ளே என்னமோ பாத்திரம் உருட்டுற சவுண்டு கேட்குது. டயாங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் உள்ளேயும் போய் பார்த்தா, அங்கே பார்த்தா கீழே சிலிண்டர் கடியில் அங்கே ஒருத்தி அப்படியே உள்ளே பூந்துக்கிட்டு இருக்கா. ஐயோ பாப்பா, இங்கே என்ன பாப்பா பண்ணுறேன்? அப்பா என் பந்து உள்ளே போயிடுச்சு, இங்கே வா நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அந்த பந்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு. இப்போ அப்படியே டயர்டாக வந்து ஜாங்கு பக்கத்தில் அப்படியே உட்காரேன். என்னால் முடியலடா. யாரோ என்கிட்ட சொன்னாங்க நம்மளுக்கு 2 போதும், 5எல்லாம் வேணான்னு. என் வீக்னஸை தெரிஞ்சுட்டு நீ யூஸ் பண்ணுறல. யாரு? நான். நீ தான். சரி. இப்போ அப்படியே இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க பார்த்தா அவங்கள சுற்றி 3 குட்டி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பையன் ஒரு பொண்ணு அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னும் 3 தான் இருக்குது. ஒரு டிக்கெட்டை காணோம். ஒரு டிக்கெட்டா? வரும் பாரு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வாய மூடல. இப்போ அப்படியே ஒரு பொண்ணு வர்றா, மொதல் பொண்ணு. என்னடா பண்ணுறீங்க இங்கே எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு கத்த 3 கப்பு சிப்புன்னு அப்படியே உட்காந்துடுதுங்க. நான் என்ன சொல்லிட்டு போனேன்? செட்டப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன்னா இல்லையா? அப்பா என்னம்மா? மம்மிக்கு ஜூஸ் கொடுத்தியா? இல்லைம்மா. கொடுக்காம என்ன பண்ணுறான்? உனக்கு பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் அவளே அங்கே ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து, என்ன மம்மி நீ குடி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு கொடுக்க அவரும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. உன் பொண்ணு ரொம்ப மிரட்டுறாட்டாயா? அவன் மட்டுமா மிரட்டுறான்? எல்லாம் தான் என்னை மிரட்டுது. என் குட்டி பையன் என்ன பண்ணுறான்ல? அவன் குட்டி பையன் உதச்சிட்டு இருக்கான். அண்ணே இங்கே பாரு சொல்லும், அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு அந்த பேபி அப்படியே கிக் பண்ணுது. ஜங்குக்கு இப்போ அப்படியே 8th மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு.
ஜங்குக்கு ஆசைப்பட்ட மாதிரியே 5 குழந்த. ஜங்குக்கு ஹாப்பியாக இருக்கோ இல்லையோ, டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் அவர் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. நிறையா குழந்தைங்க அவரோட சைல்ட்ஹுட்லாம் எப்படி மிஸ் பண்ணாரோ அதெல்லாம் இப்போ அவங்க குழந்தைங்க மூலியமாக பார்க்குற மாதிரி இருக்கு அவருக்கு. ஜங்குக்கெலாம் 5 குழந்தைன்னு ஆசை இல்லை, அவர் டேக்காக மட்டும்தான் 5 குழந்தை பெற்றுக்கிறாரு. ஜங்குக்கா ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? எல்லாத்துக்கும். என் வாழ்க்கையில் வந்ததுக்கு, அப்புறம் இவ்வளோ அழகான ஃபேமிலி கொடுத்ததுக்கு ரொம்ப. கற்பனைகள் ஏதும் மற்ற உந்தன் இயல்பும் கற்பனையில் ஆழ்த்துகின்ற கள்ளச்சிரிப்பும் இன்னும் இன்னும் வேண்ட சொல்லும் குட்டி கூறும்பும் காலம் உள்ள காலம் வரை நெஞ்சில் இனிக்கும். நான் இதோட அதை முடிச்சுக்கிறேன். ஸ்பெஷல் பார்ட் யாரும் கேட்காதீங்க, எனக்கு ஐடியா சுத்தமாக இல்லை. எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.